இங்க ஒரு செக்யூரிட்டி கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரே நகை கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த 4 வருஷமா பெஸ்ட் செக்யூரிட்டிங்கிற அவார்டுமே இந்த செக்யூரிட்டி தான் கொடுத்திருப்பாங்க. சோ இதனால இந்த கடையோட ஓனருமே ஒரு மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாரு. இந்த பக்கம் பிஜுங்கிற ஒருத்தன் பிசினஸ்ல லாஸ் ஆகி கடன் ஆனதுனால டெய்லியுமே ஒய்ஃப் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்க ஒரு நாள் அந்த கடையோட செக்யூரிட்டி டீ குடிக்க போகும்போது பிஜு ஒய்ஃப் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவருமே அட்வைஸ் பண்றாரு. பிஜுமே இவர் சொன்னதை கேட்டு பேசுவோம். அவங்க ஒய்ஃபும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பேங்க்காரங்க லோன் கட்டாதனால இவனோட ஒய்ஃப் போட்டோவை ஒரு குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் ஒய்ஃபோட ப்ரூஃப் வச்சு தான் லோனே வாங்கியிருப்பான். இப்ப இவனுமே ஒய்ஃபுக்கு தெரியறதுக்குள்ள இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் கூட இருக்க ஆட்டோக்காரர் அந்த நகைக்கடையை கொள்ளையடிச்சலாம்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. நைட் ஆனதும் அந்த செக்யூரிட்டிக்கு சாப்பாடு போற ஹோட்டலுக்கு போய் ஒரு சாப்பிடுற சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்துடுறாங்க. இந்த செக்யூரிட்டியுமே சாப்பிட்டு மயங்கின உடனே இவங்க 2 பேரும் மாஸ்க போட்டு போய் அந்த கடையில கொள்ளையடிச்சிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில போலீஸுமே வந்து அந்த செக்யூரிட்டியை ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. அந்த கடையோட ஓனருமே கொஞ்ச நகை தான் காணாம போயிருக்குன்னு சொல்லி கேஸ்ல வேணாம்னு சொல்லிடுறாரு. இதனால அந்த செக்யூரிட்டியுமே வெளியே விட்டுறாங்க. இந்த பக்கம் பிச்சு கடன் எல்லாம் அடைச்சிட்டு அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த செக்யூரிட்டியுமே ஒரு கொடுத்த அவனெல்லாம் திரும்ப கொண்டு போய் ஏஜென்சிலேயே கொடுத்துறாரு. ஆனா இப்போ அந்த செக்யூரிட்டி விடாம அந்த கொள்ளையடிச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமும் விசாரிச்சுட்டு இருக்காரு. அந்த சாப்பாடு கட்டுறவன்ட்ட விசாரிக்கவும் அவனும் கூட இருந்தா அந்த ஆட்டோக்கு ஒரு பேரை சொல்லிடுறான். சோ இப்போ இந்த செக்யூரிட்டியுமே ஒரு கடையில இருக்க சிசிடிவி செக் பண்ணி பார்த்துட்டு நேரா பிஜுவோட வீட்டுக்கு போய் பாக்குறாரு. பார்த்தாங்க கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. பிஜுமே அந்த செக்யூரிட்டியை பார்த்தோனையும் ஒரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். அந்த செக்யூரிட்டியுமே தன்னால ஒரு நல்ல காரியை கெட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை மன்னிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இவர் பண்ணது கரெக்ட்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.